வெல்கம் டு சசி அஃபிஷியல். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருடைய ஜெயிலர் 2 இதோடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வைக்க போகிறாங்க. அது ஏன் மலேசியாவில் வைக்க போகிறாங்க, இங்கே தாவேக்கா தரப்பில் ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்களா, தாவேக்கா தரப்பு கடந்த வாரம் ஒரு நிர்வாகி பேசினாரே அதுக்கு பயந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும், பாரி சாலமன் ரஜினி சார் விமர்சனம் பண்ணியிருக்காரு, அது என்ன, அப்புறம் ஜெயிலர் 2 பற்றின நிறைய அப்டேட்டுகள் இதெல்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் மொத்தமாகவே இந்த வீடியோ பார்த்துடலாம். உங்களுக்கு சினிமா செய்திகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஜெயிலர் 2. ஜெயிலர் 1 அது மிகப்பெரிய வருமானம். ஜெயிலர் 1லேருந்து ஆரம்பித்தாதான் உங்களுக்கு ஜெயிலர் 2ல் நான் சொல்ல வர ஒரு சில விஷயங்கள் புரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் 700 கோடி வசூல் பண்ணிச்சுல, அது ஒரு 800, 900, 1000 கோடி கூட வசூல் பண்ணியிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய அந்த ப்ரொமோஷன் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் நார்த்து சைட்லாம் கொண்டு போகல. ஸோ அங்கே வசூல் கம்மியானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் சரியாக பண்ணலை. ஸோ அதனால தான் ஜெயிலர் 2 ப்ரொமோஷனை வேறு லெவலில் கொண்டு போகணும். அக்டோபர் 15 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோடைய ஆடியோ லான்ச் அடுத்த மாதம் ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் வைக்க போகிறதா உறுதியாக சொல்லிட்டாங்க. ஆனால் அது எங்கே வைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மலேசியாவில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ப்ரொமோஷன் அள்ளிக்கும் அப்படிங்கிறது தான். இந்தியா விட்டு வெளியில் வைக்கும்போது இந்தியா அதை கவனிக்கும். ரஜினி சாருடைய ஃபாலோவர்ஸ் ஜப்பான்லையும் இருக்காங்க, சைனாவிலையும் இருக்காங்க, அப்புறம் கொரியா, நிறைய அந்த பக்கம் சவுத் ஏஷியா பக்கம்லாம் நிறைய இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இது ரீச் ஆகும். அதனால் படம் பெரிய அளவில் போகும். இந்த படத்தை ஒரு 1000 கோடி பேன் இண்டியன் அந்த ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போகணும். அது இல்லாமல் தமிழ் சினிமாவுடைய பெரும் கனவு அதையும் நிறைவேற்றணும், அந்த 1000 கோடி அடிச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இதோடைய ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் வைக்கிறதுக்காக பிளான் போயிட்டு இருக்கு. இன்னும் உறுதி செய்யப்படலை. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரஜினி சார் ஒரு சிலரை மீட் பண்ணியிருக்காங்க, சன் பிக்சர்ஸும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இது உறுதியாக நடக்குமா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் இது ஒரு செய்தியாகவே பார்த்துக்கிட்டு இருப்போம். கடந்த வாரம் டிவிக்கு நிர்வாகி ஒருத்தர் லிங்கேஷன் ரஜினி சாரை குஜிலி மஸ்து பண்ணலாமா, குஜினிகாந்த் அப்படிலாம் நிறைய பேசியிருந்தாரு. ஜனநாயகம் கூட ஏற்று நிற்க முடியாதுன்னு. ஜனநாயகம் இந்த மாதம் கடைசியில் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஜெயிலர் 2 அடுத்த மாதம். சம்மந்தமே இல்லாமல் ஒம்பளக்கணும், நம்ம வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்ட மாதிரியே இருந்தது. அதில் ரஜினி சார் அங்கங்கே கலாய்ச்சது எல்லாமே பார்க்க முடிந்தது. அவர் சொன்னார் இல்லையா, குஜிலி மஸ்து பண்ண போகிறவங்கள அப்படின்னு சொன்னதுக்கு தான் இங்கே ஏதாவது ஆடியோ லான்ச் வச்சா இதில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்து அவங்க மலேசியாவுக்கு போகிறாங்க. ஒரு சிலர் பேசினதையும் பார்க்க முடிஞ்சது. அடுத்து ஜனநாயகன் படமும் மலேசியாவில் பண்ணாங்க, அதை பார்த்து இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பான அர்த்தம். ஜனநாயகன் படத்தை முதல்ல வெளியில் ஆடியோ லான்ச் பண்ணலை. ஃபஸ்ட்டு பண்ணது எந்திரன் தான். எந்திரனை பார்த்து தான் ஜனநாயகன் படத்தையோடைய ஆடியோ லான்ச்சும் மலேசியாவில் பண்ணாங்க. ஸோ ரெண்டாவது முறையாக ரஜினி சாருடைய படத்தை வெளியில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன் எந்திரனை அங்கே கொண்டு போனாங்க அப்படின்னா, அதோடைய வியாபாரம் அந்த டைமில் பெருசு. 100 கோடி முதல் 100 கோடி அடிக்கணும். அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. வெளியிலலாம் கொண்டு போய் சேர்த்தா தான் இந்த படம் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணாங்க. அதே முறையை தான் இப்போ கையாளுறாங்க. ஜெயிலர் டீம் யாரையும் காப்பி அடிக்கலை அப்படிங்கிறது தான். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, குஜிலி மஸ்து பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயம்லாம் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா பாஷா படம் பண்ணும்போதே ஆளுங்கட்சி எதிர்த்து தான் அவர் படம் பண்ணார். இப்போ ஆளுங்கட்சி அவர் எதுக்கவும் இல்லை, பெரிய பிரச்சனையும் இல்லை. ரஜினிக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது ஏதோ ரசிகர்கள் மத்தியில் ஒரு சில கருத்து வேறுபாடு, அதை வச்சுக்கிட்டு ரெண்டு தரப்பையும் நம்ம தப்பாக சொல்லிட வேண்டாம் அப்படிங்கிறது தான். சரி, எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குஜிலி மஸ்து பண்ணிடுவோம்னு சொன்னாங்களா ரஜினி சாரை, அந்த தாவேக்கா நிர்வாகி, அவர் இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்னன்னா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், தப்பாக புரியப்பட்டிருக்கு, நாங்கள் ரஜினி சார் அப்படிலாம் நினைக்கல, எங்கள் தலைமையும் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அது தப்பாக போய் ரீச் ஆயிருந்தா நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்குறேன். அதாவது தப்பாக கன்வே ஆயிருந்தா, அவர் சொன்னது குஜிலி மஸ்துன்றது தெரியவா, குஜினிகாந்த் ஜெயிலர் 2 ஓட வைக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அது தப்பாக கன்வே ஆயிருந்தா நான் மன்னிப்பு கேட்குறேன்னு யாரை என்ன சொல்ல வராருன்னே புரியல. அதாவது அவர்கள் பேசுறதெல்லாம் பேசிட்டு நம்ம கிட்ட அது தப்பாக கன்வே ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாவில் சரி, மன்னிப்பு கேட்டிருக்கார், அதை நம்ம ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் திட்டும்போது நாங்கள் வருத்தப்படலை, மன்னிப்பு கேட்கும்போது சந்தோஷப்படலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய பதில். இதுலேருந்து என்ன ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை எல்லாருமே அவங்கவுங்க பொசிஷனில் கரெக்டாக இருந்துக்கிட்டோம், அவங்கவுங்க படங்கள் ஓடட்டும், அவங்கவுங்க செய்கிறத ஓடட்டும், யாரையும் தாக்கி பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ பேசினதன் விளைவாக இப்போ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு இல்லை. எதுக்காக மன்னிப்பு கேட்குறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரஜினி ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. எல்லாருமே நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசினாங்களா, இல்லை அவருடைய டிவிக்கு சார்பில் யாராவது அவரை மிரட்டியிருக்காங்களா, நீ இப்படி பேசுனது தப்பு, மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா பதவியில் இருக்க மாட்டேன்னு ஏதாவது சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் மன்னிப்பு கேட்டுட்டார், நம்மளும் மன்னிப்போம் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ எதுக்காக நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னல, ரஜினி சாரை நீங்கள் திட்டும்போது வருத்தப்படலை, குஜிலி மஸ்து பண்ணலாமான்னு நீங்கள் அவங்க கேட்டாங்கல்ல, அப்போல்லாம் நாங்கள் வருத்தப்படலைன்னா, ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆள், அந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு. அதை தான் இப்போ பாரிசாலனும் லைட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீடியோ கிளிப்பு பார்த்தேன் ஷார்ட்ஸில்.
ரஜினி சார் சூப்பர் ஸ்டார்னு நம்ம இங்கே தாங்க கொண்டாடுறோம், அங்கெல்லாம் கொண்டாடுறது கிடையாது, சவுத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் ஸ்டாராக எவரும் மதிக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு. சரி, அதிலேருந்து அவர் சொன்ன கேள்விக்கு நம்ம ஒரு பதிலும் வச்சுருப்போம். அதோட இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 ரிலேட்டடாகவே பேசிடுவோமே, ஏன் அதுலேயே பெரிய சம்பவங்கள் இருக்குது. அதனால் அந்த அப்டேட்டோடு சேர்த்து இதுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். முதல்ல ரஜினி சார் பெரிய ஆள் கிடையாது, அவர் அங்கெல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஜெயிலர் 2ல் இப்போ கேமியோ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன். ரஜினி சார் ரஜினி சார் ரித்திக் ரோஷன் போட்டு பாருங்கள். அதில் ரித்திக் ரோஷன் வந்து ரஜினி சாரை என்ன மாதிரி புகழ்ந்துருப்பார் அப்படிங்கிறதும், சின்ன வயசில் அவர் எனக்கு எப்படி நான் ஆக்டிங் சொல்லி கொடுத்தாரு, அவருடைய ரித்திக் ரோஷன் அப்போ தான் டேரக்டர், அவர் திட்டும்போது அவரை கண்டிச்சாராம் ரஜினி சார் வந்து, எதுக்கு சின்ன பையனா பார்த்து வந்துடும் விடுங்க அப்படின்னு இன்னமும் புகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்னா, இதில் ஷாருக் கான் நடிக்கிறதா இருந்து விலகினார், அதுக்கும் ஒரு காரணத்தை சொன்னாங்க, அதை வந்து கூலியில் பண்ண மாதிரி பண்ணிடுவோம். அதெல்லாம் இல்லை, கிங்கோடைய கெட்டப் வந்து அதில் வெளியில் தெரிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் வீடியோ கிளிப்புக்காக ஒரு படத்தையே வீணாக்கிக்க வேண்டாம், ஷாருக் கானோட உழைப்பை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அதை நிறுத்தினாங்க. அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஷாருக் கானே வந்து பாருங்கள், ரஜினிகாந்த்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஷாருக் கானோட பேரை வந்து அவரே வந்து ரஜினி சாரை பற்றி பேசியிருப்பார். அதுவும் வந்து ஒரு மேடையில் அழகாக சொல்லியிருப்பார், ரஜினி சார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதாவது ஒவ்வொரு ஷாட் முடிஞ்சால் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவார், அதை வந்து நான் வந்து அப்போ வந்து சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன், ரஜினி சார் பெரிய ஆளாக இருந்தாங்க, அப்போ அவங்க பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், அந்த உழைப்பு தான் அவர் வந்து இன்னமும் முதல் இடத்துல வச்சுருக்குன்னு எப்போ சொன்னார்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஷாருக் கானே வந்து இந்தியாவில் பெரிய ஆள் தான் அவர் சொல்லியிருக்காரு. சல்மான் கான் வந்து எந்திரன் 2.0 அதில் புகழ்ந்துருப்பார். நீங்கள் எந்த பாலிவுட் ஹிந்தின்னு போட்டு ரஜினி வர்சஸ் அமிதாப் பச்சன் போட்டு பாருங்களேன், ரஜினி சார் பேர் தான் வரும். அது இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து கணிப்பில் கேபி சார் வந்து, அதாவது சினிமாவுடைய 75வது ஃபங்க்ஷனே ஏதோ நடந்தது, அப்போ கேபி சார் ரஜினி சார்கிட்ட கேள்வி கேட்டிருப்பார், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ சொல்லியிருப்பார், அமிதாப் பச்சனை விட நீ தான் பெரிய ஆள்னு ஹிந்தியில் ரிப்போர்ட் வருது, ஹிந்தி சேனல்லாம் உன் பேர் தான் சொல்கிறாங்கன்னு. நாங்கள் அப்போ யூடியூப் வந்த புதுசில் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம், இன்னமும் இருக்குது. அமிதாப் பச்சனா ரஜினி சாரானா ரஜினி சார் பேர் தான் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அவருடைய வயசுக்கு இந்தியாவில் இல்லை, உலகத்திலே ஹீரோ யாருமே இல்லை, அவர் தான் இருக்கார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பாரிசாலன் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் ஏதோ தப்பாக ரஜினி சாரை பற்றிக்கிட்டு எல்லாருக்குமே ரஜினி சார் ஒரு கண்டென்ட்டாக போயிட்டார். எல்லாரும் யோசிக்கவே மாட்டான், 70-80 வயசு ஆக போது அவர் என்ன ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு, வருமானம் வந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி புகழ மாட்டான். நீங்கள் புகழவும் வேணாம், ஆனால் தப்பாக சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ரித்திக் ரோஷன் வந்து இந்த படத்தில் வந்து விரும்பி இவரெல்லாம் வேணான்னு போனாலும், ரித்திக் ரோஷன் வந்து ஷாருக் கான் அமீர் கான்லாம் போனாலும் ரித்திக் ரோஷன் நடிக்கிறேன்ட்டு இருக்காரு. அது ஷூட்லாம் போயிட்டு இருக்குது, இப்போ ரீஷூட் போயிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து படம் பெரிய அளவு தான் போகும், அந்த அளவுக்கு வெறித்தனமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இன்னொரு கேள்வி மட்டும் சொல்லிடுறேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கானை வந்து கூலியில் மொக்கப்படுத்தி விட்டாங்க, அதே போல் தான் இதுலேயும் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. அந்த படத்துக்கு டைரக்டர் வந்து லோகேஷ், இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து நெல்சனுடைய ஜெயிலர் 1ல் பாருங்கள், சிவராஜ்குமாருக்கு வந்து பெரிய ஷாட்டே வச்சுருக்க மாட்டார், வந்து நிற்பார் அவ்வளோதான். அதே போல் மோகன்லாலும் வந்து நிற்பார் அவ்வளோதான். அந்த ஷாட்டை எந்த இடத்துல வந்து வச்சார், அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்கப்பட்ட பிஜிஎம், இதில் தான் அந்த ஷாட்டுக்கான மதிப்பு இருந்தது. அதாவது அவரே கேட்டிருப்பார், அவரே சிவராஜே கேட்டிருப்பாப்புல, நான் எதுவுமே பண்ணல, என்னை எதுக்கியா கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி வைக்கக்கூடியவர் தான். அதனால் ரித்திக் ரோஷனுக்கான மாசான எலிமெண்ட்லாம் இருக்குது. அதனால் அதை பற்றி யாரும் தப்பாலாம் புரிஞ்சிக்க வேண்டாம். தொடர்ந்து நம்ம அப்டேட்கள் கொடுத்துக்கிட்டு இருப்போம். எல்லா நடிகரை பற்றியும் எல்லா சினிமாவை பற்றியும் நம்ம பேசுவோம். அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.